ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கடைசி கால யுத்தம் என்கிற தலைப்பின் கீழாக அநேக விஷயங்களை நம்முடைய தியானத்தின் வடிவாக நாம் பார்த்து கொண்டு வருகின்றோம். கடைசி கால யுத்தம் என்கின்ற இந்த யுத்தத்திற்கு பெயர் ஜீவ மரண போராட்டம் என்கின்ற தலைப்பின் கீழாக அழைக்கப்படுகிறது. இந்த ஜீவ மரண போராட்டத்தில் ஒன்று நாம் வெற்றிகளின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் தேவராஜ்யத்தை அடைய முடியும், அல்லது இந்த ஜீவ மரண போராட்டத்தில் மகா பெரிய தோல்வியின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் நரக தீயிலுக்குள்ளாக நீங்களும் நானும் பிரவேசிக்கக்கூடிய தன்மைகளின் ஊடாக நாம் கடந்து போக நேரிட முடியும். ஆகவே தான் ஆண்டவர் சொல்லுகின்றார், இந்த கடைசி கால யுத்தத்தில் தகுதியான விதங்களை நீங்கள் தகுதிப்படுத்தி ஆயத்தமடைந்து யுத்தங்களின் ஊடாக கடந்து போகிறது உண்டானால் தோல்வி என்கின்ற முகாந்திரங்களை தவிர்த்து வெற்றியின் வாய்ப்புகளின் ஊடாக நீங்களும் நானும் கடந்து போக முடியும் என்கின்ற வேதத்தின் வழியாக ஆண்டவராகிய தேவன் பேசிக்கொண்டு வருகின்றார். இந்த வேத வாக்கியங்கள் நமக்கு சொல்கிறதை போல இந்த இறுதி கால யுத்தங்களிலே நீங்களும் நானும் சரிவர இயங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் சாத்தானுடைய சகல விதமான போர் ஆயுதங்கள் யாவற்றையும் நிர்மூலமாக்கவும் ஜெயத்தின் ஊடாக கடந்து வரவும் மகா உன்னதமான மேன்மைகளை நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ளவும் கூடிய தகுதி பெற்ற மக்களாய் நாம் மாற்றப்படுகின்றோம். அநேகம் ஆயத்த நிலைகளை பற்றிதான தியானங்களை நாம் பார்த்து கொண்டு வந்தோம். இன்றைக்கும் அதற்குரிய வேத பகுதியை நாம் வாசிக்க போகின்றோம். எண்ணாகம புஸ்தகத்தில் 26வது அதிகாரம் 2வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. எண்ணாகமம் 26வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி 20 வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றால் சமஸ்த இஸ்ரவேலையும் ஆண்டவராகிய தேவன் யுத்த வீரர்களாக அழைக்கவில்லை, தெரிந்து கொள்ளவில்லை. அதில் சில குறிப்பிட்ட ஜனங்களை ஆண்டவராகிய தேவன் தரம் பிரிக்க ஆரம்பிக்கின்றார். திறம் வாய்ந்த தரம் பிரிக்கப்பட்ட மக்களை மட்டும்தான் ஆண்டவராகிய தேவன் யுத்தத்தின் ஊடாக பழக்க வைக்க துவங்கி அவர்களுக்கு ஆயுதங்களை தரிப்பித்து யுத்த சன்னதர்களாக அவர்களை மெய்யாகவே ஆண்டவராகிய தேவன் அனுப்புகிறதை நாம் பார்க்க முடியும். அதே போல நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படக்கூடிய தரம் பிரிக்கப்படாத அநேகம் நிலைகளோடு கூட உங்களாலும் என்னாலும் யுத்தத்தின் ஊடாக கடந்து போக முடிகிறது இல்லை. ஒரு மனிதன் யுத்தத்திற்குள்ளாக போகிறதற்கு முன்பதாக சில காரியங்களை நின்று அவன் வேறு பிடிக்கப்பட வேண்டியது அவசியம். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொன்னதை போல இராணுவத்திலே காணப்படக்கூடிய அநேகம் விதமான நிலைகளிலே இராணுவங்களிலே பலவீனமாய் காணப்படக்கூடிய ஜனங்கள், குறிப்பாக குடும்பத்தை பற்றி, சூழ்நிலைகளை பற்றி, அந்த குடும்பத்தினுடைய தேவைகளை பற்றி கவலைப்படக்கூடிய மக்களுடைய அவங்களுடைய சிந்தனைக்கு பக்கத்தில் கூட அவருடைய குடும்பத்தை பற்றிதான எந்த விதமான கடிதங்களையும் கூட கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா அந்த கடிதங்கள் அவர்களை இன்னும் பலவீனப்படுத்த ஆரம்பிச்சிடும். ஆகவே இந்த இராணுவத்திலே காணப்படுகிறதை போல தகுதியற்ற எல்லா விஷயங்களையும் நீங்களும் நானும் தரம் பிரித்தால் ஒழிய இந்த கடைசி கால யுத்தத்திலே பூரணமான ஜெயத்தின் ஊடாக கடந்து போகிறது என்பது முடியாது. என்னென்ன விதமான தகுதிகள் நம்முடைய வாழ்க்கையிலே வர வேண்டும், தகுதியற்றவைகள் எவை, தகுதி வாய்ந்தவைகள் எவை, தகுதி உள்ளவைகளை முன்பதாக கொண்டு போய் நிறுத்தி அவைகளை கொண்டு நீங்கள் யுத்தத்தை மெய்யாகவே துவங்க ஆரம்பிக்கிறது உண்டானால் வெற்றி ஒன்றை தவிர வேறு ஒரு காரியத்தின் ஊடாகவும் கடந்து போக முடிகிறது இல்லை. இந்த வெற்றிகளை பெற வேண்டும் என்றால் தகுதியான விஷயங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே முன் வரப்பற்ற வேண்டியது அவசியம். எவை தகுதியான விஷயங்கள் என்கிறதை பற்றிதான சில தியானங்களை நாம் பார்க்க போகின்றோம். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை வாசிக்க கேளுங்கள். 2 கொரிந்தியர் 2வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்கள் என்ன சொல்கிறது என்று பாருங்கள். கெட்டு போகிறவர்களுக்குள்ளே மரணத்திற்கு ஏதுவான மரண வாசனையாகவும் ரட்சிக்கப்படுகிறவர்களுக்குள்ளே ஜீவனுக்கு ஏதுவான ஜீவ வாசனையாகவும் இருக்கிறோம். ஜீவ வாசனையாகவும் நாங்கள் இருக்கிறோம். இவைகளை நடப்பிக்கிறதற்கு எவன் தகுதியானவன்? அநேகரைப் போல நாங்கள் தேவனுடைய வசனங்களை கலப்பாய் நாங்கள் பேசாமல் துப்புரவாகவும் தேவனால் அருளப்பட்ட
எழுதப்பட்ட பிரகாரமாகவும் கிறிஸ்துவுக்குள் தேவ சந்நிதியில் பேசுகிறோம். தேவனுடைய சந்நிதியில் நாங்கள் பேசுகிறோம். கர்த்தருடைய வேத புஸ்தகத்தில் எவை தகுதியற்றவை அல்லது எவை தகுதியானவை, கலப்பு இல்லாத வசனங்களை பேசக்கூடிய ஒரு நிலை. வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வசனங்களை பற்றி ஏசாயா தீர்க்கதரிசி தன்னுடைய புஸ்தகத்திலே இவ்விதமாக எழுதி வைத்திருக்கிறார். அது என்ன காரியமாகும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே வந்ததோ அந்த காரியம் ஆகும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே அவைகளை நிறைவாக்காமல் அவைகள் ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து போகிறது இல்லை. ஆனால் தேவனுடைய சத்திய வேத வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படக்கூடிய வசனங்கள் அவைகளுக்கு ஏற்ற நிலைகளை நம்முடைய வாழ்க்கையிலே உருவாக்குகிறதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நேரங்களில் கர்த்தருடைய வசனங்களுக்கு உரிய சாரமே இல்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை நீங்களும் நானும் வாழ ஆரம்பிக்கின்றோம். இப்படி சாரம் இல்லாத வசனம் சார்ந்த வாழ்க்கை வாழாத உங்களையும் என்னையும் பார்த்து சாத்தான் பயப்பட போகிறது இல்லை. வசனம் சாராத ஒரு வாழ்க்கைக்கு பெயர் தான் கலப்பான நிலை என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். வசனம் இருக்கிறது மாதிரி இல்லாதது மாதிரி, இதுக்கு பேர் இந்த மாதிரி ஒரு கலப்பான ஒரு நிலை நம்முடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எதிராளியாகிய சாத்தானுடைய வலிமைகளை ஜெயிக்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது இல்லை. கர்த்தருடைய வேதத்தில் அப்போஸ்தலன் சொல்லுகின்றார், துப்புரவாகவும் எந்த விதமான கலப்பும் இல்லாமல் கர்த்தருடைய வசனங்களை நாங்கள் தெளிவாய் எங்களுடைய வாழ்க்கையிலே புரிந்து அவைகளை நாங்கள் பேசுகிறோம். இந்த கர்த்தருடைய வசனங்கள் கலக்கப்படக்கூடிய நிலைகளின் ஊடாக வருகிறது உண்டானால் அதனுடைய ஒட்டு மொத்த நிலைகளை இழந்து போக ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படக்கூடிய அந்த வசனங்களுக்கு அநேகம் விதமான தன்மைகள் உண்டு, திறம் உண்டு. இந்த வசனங்கள் சாதாரணமான வகையாக நம்முடைய வாழ்க்கையிலே மெய்யாகவே கொடுக்கப்படுகிறது இல்லை. ஆண்டவராகிய தேவன் ஒரு விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறது உண்டானால் அதன் மூலம் ஏதோ ஒரு விசேஷமான பலனை நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிறார் என்கிறதை நாம் கற்றுக்கொள்ள முடியும். உதாரணமாக தாவீதுனுடைய கரங்களிலே கர்த்தராகிய தேவன் கூழாங்கல்லை தந்தார். இந்த கூழாங்கல்லை கொண்டு தாவீது சின்ன சின்ன காரியங்களை செய்யும்படிக்காக அல்ல, மலையை போன்ற கோலியாத்தை வீழ்த்தக்கூடிய மகா பெரிய தன்மைகளை கர்த்தர் எதிர்பார்க்க ஆரம்பித்தார். ஒரு தாற்றுக்கோலை ஆண்டவராகிய தேவன் சம்கார் என்கின்ற ஒரு மனுஷனுடைய கரங்களிலே தந்தார். காரணம், சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்களையும் ரட்சிக்கவும் எதிரிகளினுடைய கரங்களிலே நின்று அவர்களை ரட்சிக்கவும் தக்கதாக இந்த கோலை தாற்றுக்கோலை ஆண்டவராகிய தேவன் தர துவங்க ஆரம்பித்தார். ஒரு பொருளை கர்த்தர் தருகிறார் என்று சொன்னால் ஏதோ ஒரு விஷயத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார் என்று சொல்லி பொருள். அதே போல கர்த்தராகிய தேவன் தம்முடைய வசனங்களை நம்முடைய வாழ்க்கையிலே தந்திருக்கிறார். அப்படி என்றால் வசனத்திலே இருந்து கர்த்தர் ஏதோ சில காரியங்களை உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் எதிர்பார்க்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க, ஒரு காரியம் நம்முடைய வாழ்க்கையிலே கொடுக்கப்படுகிறது உண்டானால் அதற்கு ஏற்ற பலன்களை நீங்களும் நானும் விளைந்து தீர்க்க வேண்டியது அவசியம். விளையப்படாதிருக்கக்கூடிய எந்த காரியங்களிலும் பலனும் இல்லை. ஆண்டவராகிய தேவன் திரும்ப அந்த காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையை அனுமதிக்கிறதும் இல்லை. ஒரு மனுஷனுடைய கரங்களை ஏதாச்சும் ஒரு பொருளை கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு காரியத்தை ஆண்டவராகிய தேவன் தருகிறார். உதாரணமாக இயேசுவே ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று சொல்லியிருக்கிறார். ஒரு மனுஷனுடைய 2 பேருடைய கையில் ஒரு தாலந்து நிறையான, அதாவது அந்த சில பொருட்களை கொடுக்குறாரு. அதில் ஒரு மனிதன் என்ன செய்கிறான் பாருங்கள், அந்த தாலந்து நிறையான பொன்னை அல்லது அந்த தாலந்து நிறையான பொருளை மண்ணுக்குள்ளாக தோண்டி புதைத்து வைக்க ஆரம்பித்தார். எஜமான் திரும்பி வந்து கேட்டார், 5 தாலந்து பெற்றவனை பார்த்து கேட்டார், வேறொரு 5 தாலந்தை சம்பாதித்தேன்னு சொன்னான். 2 தாலந்து பெற்றவனை பார்த்து கேட்டார், நான் வேறொரு 2 தாலந்தை சம்பாதித்தேன் என்று சொன்னார். இந்த 1 தாலந்து பெற்றவனை பார்த்து கேட்ட பொழுது அவன் சொன்னான், நீர் விதைக்காத இடத்தில் அறுக்கிறவரும் தெளிக்காத இடத்தில் சேர்க்கிறவருமாய் இருக்கக்கூடிய கடினமுள்ள எஜமான் என்று அறிந்திருக்கிறேன். ஆகவே நான் இந்த தாளத்தை எடுத்து மண்ணுக்குள்ளாக புதைத்து வைத்தேன். உடனே எஜமான் அவனை பார்த்து கேட்கிறாரு, நீ காசுக்காரரின் வசமாக கொடுத்தால் ஆகிலும் வட்டியோடு கூட நான் வரப்பற்றிக் கொள்வேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏதாகிலும் ஒரு விளைவை நீ விளைந்து தீர்க்கணும். சும்மா நீ வாங்குற மாதிரி திரும்ப கூட கொடுக்கூடாது. அதில் ஏதாகிலும் ஒரு விளைச்சல் உன்னுடைய வாழ்க்கையிலே வந்தால்தான் தேவன் அவைகளை மெய்யாகவே ஏற்றுக்கொள்கிறேன் என்கிற ஒரு வார்த்தையின் மூலம் பேசுகிறார். அப்ப இந்த வசனங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே தருகிறார் என்றால் ஒரு நோக்கம் உண்டு. இந்த நோக்கத்தினுடைய அடிப்படையிலே நீங்களும் நானும் இயங்க ஆரம்பித்தால்தான் தேவனுடைய சித்தம் நிறைவாக்கப்படுகிறது. சத்துருவுக்கும் எதிராளியாக இயங்க உங்களாலும் என்னாலும் ஆகிறது. இந்த வசனங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே கலப்புள்ள வசனமாய் மாற்றப்பட ஆரம்பிக்கும் பொழுதுதான் விழுந்ததை போலவே அப்படி இருக்க ஆரம்பிச்சிடும்.
இல்லை என்று சொன்னால் அந்த வசனம் அதற்கேற்ற விளைச்சல்களை நம்முடைய வாழ்க்கையிலே வளர்ந்து தீர்க்க துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த வசனத்தை எதற்காக ஆண்டவராகிய தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே தருகின்றார்? ஆழமா நான் பேசுறேன், கொஞ்சம் நீங்க தீர்க்கமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியம். இந்த வசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் உங்கள் வாழ்க்கையிலே என்ன மாற்றம் உருவாக்கப்பட வேண்டும் என்று பாருங்கள். முதலாவது காரியமாக பிலிப்பியருக்கு எழுதப்பட்ட நிருபம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை நமக்கு சொல்கிறது. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை கொஞ்சம் நிதானமாய் வாசிக்க கேளுங்கள். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு ஜீவ வசனங்களை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய நீங்கள். கர்த்தருடைய வேதத்தில் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே ஜீவ வசனம் உள்ளே போகிறது உண்டானால் இந்த ஜீவ வசனம் முதல் காரியம் உன்னை பிரகாசம் உள்ளவனாய் உருவாக்குகிறது. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டவர்கள் ஒவ்வொருவரும் உலகத்திலே எழும்பி பிரகாசிக்க துவங்க ஆரம்பிக்கிறார்கள். ஆண்டவராகிய தேவனுடைய வசனம் சாதாரணமான வகைப்பட்டது ஒன்று அல்ல. நீங்களும் நானும் நினைக்கிறதை போல ஒரு சாதாரணமான ஒரு ஸ்டோரி புக் மாதிரி கிடையாது. ஒரு சாதாரண ஒரு கதை புத்தகத்தை போல கிடையாது. இந்த வேத வாக்கியங்கள் உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் அது உன் நிலைகளையே தலைகீழாய் உருவாக்க துவங்க ஆரம்பித்து விடுகிறது. என்ன நிலையிலே உன்னுடைய வாழ்க்கையை அது உருவாக்க ஆரம்பிக்கிறது? இந்த வசனத்தை நீ உன்னுடைய கையிலே பிடிக்கக்கூடிய நேரத்திலே உன்னை சுடரை போல பிரகாசிக்க செய்யக்கூடிய ஒரு மனிதனாய் உருமாற்றம் அடைய செய்ய ஆரம்பித்து விடுகிறது. அப்ப கொஞ்சம் யோசிக்கணும். என் வாழ்க்கையில இந்த வசனங்களை நான் வாழ்க்கையிலே நாள்தோறும் படிக்கிறேன், நாள்தோறும் இந்த வசனங்களை தியானிக்கிறேன், நாள்தோறும் இந்த வசனங்களின் ஆழ்ந்த காரியங்களை கற்றுக்கொள்கின்றேன். நிறைய பேர் அந்த செய்யக்கூடிய பிரசங்கங்களிலே காணப்படக்கூடிய வசனங்களின் ஆழ்ந்த காரியங்களை நான் புரிந்து கொள்கின்றேன். என்றாலும் என்னுடைய வாழ்க்கையிலே மாற்றமே இல்லை என்று சொன்னால் ஏதோ இந்த வசனத்திலே சில கலப்புகள், இந்த கலப்புகள் உள்ளே இருக்கிறது உண்டானால் தான் இது உன்னுடைய வாழ்க்கையிலே சரியான பலன்களை தர முடிகிறது. இல்லை, என்ன கலப்பு வர முடியும்? இந்த வசனத்தை ஆவியின் ரீதியாக நீ அறிந்து கொள்ளாமல் மாம்ச கலப்புகள் உள்ள வருதுன்னு வச்சுங்களேன், இந்த வசனத்திற்கு ஏற்ற பலன்களை அது மெய்யாகவே விளைந்து தீர்க்கிறது இல்லை. ஒரு மனுஷன் வேத வசனங்களை அல்லது கர்த்தருடைய வார்த்தைகளை, கர்த்தருடைய காரியங்களை, தேவன் தரக்கூடிய எந்த விதமான ஒரு விஷயத்தையும் ஆவிக்குரிய ரீதியாக அனுசரிக்காமல் மாம்சீக ரீதியாக அனுசரணையின் ஊடாக நடத்துகிறது உண்டானால் ஏற்ற பலன்களை அவன் தன் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள முடிகிறது இல்லை. ஆவிக்குரிய காரியங்களை ஆவிக்குரிய விஷயத்தில் நீங்களும் நானும் பார்க்க வேண்டும். ஆவிக்குரிய தன்மைகளை நீங்களும் நானும் ஆவிக்குரிய ரீதியிலே அணுக ஆரம்பிக்கும் பொழுதுதான் அதற்கேற்ற முழு பலனை உங்களாலும் என்னாலும் பெற்றுக்கொள்ள முடிகிறது. மற்றபடி இந்த ஆவிக்குரிய காரியங்களின் அடிப்படையான தன்மைகளை உங்களாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நீங்களா கொஞ்சம் பாருங்க. பைபிள்ல நிறைய வசனங்கள் நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. சில வசனங்கள் பாடல்களாக, சங்கீதங்களாக, சில வசனங்கள் நமக்கு ஆலோசனைகளாக, சில வசனங்கள் தீர்க்க தரிசனங்களாக, சில வசனங்கள் முன்பு நடந்த அநேகம் சம்பவங்களாக, சில வசனங்கள் அநேகம் விதமான ஜீனாலஜி என்று அழைக்கப்படக்கூடிய வம்ச வரலாறுகளை பற்றி சொல்லக்கூடியது. இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்க்குறோம், இந்த வசனங்கள் என் வாழ்க்கையில் என்ன பிரயோஜனத்தை தர முடியும்? இப்போ நான் ஒரு சயின்ஸ் படித்தேன்னா என்னுடைய எதிர்கால வாழ்க்கையில் இந்த சயின்ஸை நான் பயன்படுத்தி இதன் மூலம் பெரிய காரியங்களை நான் பெற்றுக்கொள்ள முடியும். நல்ல ஒரு வேலை வாய்ப்பின் ஊடாக கடந்து போகலாம். ஒருவேளை நான் ஆங்கிலத்தில் நல்ல ஒரு புலமையின் ஊடாக கடந்து போகிறது உண்டான நல்ல ஒரு டீச்சிங் லைனில் நான் கடந்து போகலாம். இல்லை என்று சொன்னால் ஏதாகிலும் ஒரு மருத்துவ துறையில் நான் கடந்து போகிறது உண்டானால் நல்ல டாக்டராக நான் போய் எனக்கு ஏற்ற சம்பாத்தியத்தை பெற முடியும். ஆனால் அந்த வசனத்தில் என்ன காரியங்கள் உள்ள இருக்கிறது? இதில் என்ன விதமான காரியங்களை ஆண்டவராகிய தேவன் உள்ளடக்கி வைத்திருக்கிறார்? இதை நான் ஏன் கண்ணும் கருத்துமாய் வாசிக்க வேண்டும்? இது சாதாரணமான கண்ணோக்கத்தில் பார்த்தா உனக்கு எனக்கு அதனுடைய விளக்கங்கள் யாவற்றையும் அறிந்து கொள்ள முடியாது. இந்த துறையிலே, இந்த காரியங்களிலே நீங்களும் நானும் பாண்டியத்தையும் பெறக்கூடிய அளவிற்காக ஆவிக்குரிய கண்ணோக்கத்தோடு கூட நீங்களும் நானும் பார்க்க ஆரம்பிச்சாதான் இந்த வசனங்கள் தோண்ட ஆழம் நிறைந்தவைகள், அகலம் நிறைந்தவைகள், உயரம் நிறைந்தவைகள் என்கிறதை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள ஆரம்பிக்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த வசனம் உன்னையும் என்னையும் சாதாரணமாக இருக்க விடாது. இது வெளிச்சத்தை நோக்கி உன்னை ஈர்த்து கொண்டு போக ஆரம்பிச்சிடும். நீ வெளிச்சத்தின் பிள்ளை, நீ பிரகாசிக்க வேண்டிய நிலையிலே காணப்படக்கூடியவன்.
ஒளிந்து மறைந்து கிடக்கும்படி தேவனாகிய கர்த்தர் உன்னை தெரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவராகிய தேவனுடைய இந்த வசனங்கள் உன்னுடைய வாழ்க்கையிலே போதிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த வசனங்களை ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையிலே வாசிக்க 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 தெளிவான பார்வை உள்ளவனாய் மாற்றப்பட ஆரம்பிக்கின்றான். உலகத்திலே பெரிய பெரிய காரியங்களை சாதிக்கக்கூடிய மக்களுடைய நிலைகளை பாருங்கள். அவர்களுக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம்? அவர்களை ஆண்டவராகிய தேவன் அவ்வளவு தூரம் பயன்படுத்தக்கூடிய அளவிற்கு உயர்ந்த அந்தஸ்திலே, ஸ்தானங்களிலே, ராஜாக்களுக்கு அடுத்த ஸ்தானங்களிலே, மந்திரிகளுக்கு அடுத்த ஸ்தானங்களிலே ஆண்டவராகிய தேவனால் அவர்கள் வல்லமையாய் உயர்த்தப்பட்டதற்கு காரணம் என்ன தெரியுமா? வசனங்களின் காரியங்களை அவர்கள் தெளிவாய் புரிந்து கொள்ள ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு எனக்கு அந்த வசனத்தினுடைய காரியம் புரியாததுனால இன்றைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் மண்ணுக்குள் புதைந்திருக்கிறோம். நம்முடைய நிலைகள் நமக்கு தெரியல, நம்முடைய பலம் நமக்கு தெரியல, நம்முடைய வல்லமை எனக்கு தெரியல. ஏனென்றால் இந்த வசனத்தை எவன் தொடுகிறானோ, அந்த வசனம் என்ன போட்டுக்க பாருங்க, இந்த வசனத்தை எவன் தொடுகிறானோ அது அவனை பிரகாசிக்க செய்ய ஆரம்பிச்சிடும். அந்த வசனத்தை திரும்ப ஒரு வாசிங்க. பிலிப்பியர் 2வது அதிகாரம் 14வது வசனம் என்ன சொல்லுதுன்னு பாருங்களேன். நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி, வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கின்ற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளில் எனக்கு உண்டாயிருப்பதற்கு ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கக்கூடிய நீங்கள். இந்த வசனம் என்ன போட்டிருக்கு பாருங்க. ஜீவ வசனத்தை நீங்கள் பிடித்ததினாலே உலகத்திலே சுடர்களைப் போல பிரகாசிக்கிறீங்க. இந்த வசனம் உங்களுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் கலப்பில்லாத ஒரு வசனம். மாம்சீக கலப்புகள் தான் இந்த வசனத்தை செயல்பட விடாமல் தடுத்து போட ஆரம்பிக்கிறது. இது சரியான நிலத்திலே விதைக்கப்படுகிறது உண்டானால், நல்ல நிலத்திலே இந்த விதைகள் மெய்யாகவே ஊன்றப்படுகிறது உண்டானால், இது ஏற்ற பலன்களாய் காணப்படக்கூடிய உயர்ந்த நிலையிலே, பிரகாசிக்கக்கூடிய நிலையிலே ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உலகமும் அதனுடைய நிலைகள் எல்லாம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. வசனம் போட்டுக்கிறது. பொல்லாங்கன் இருளிலே நிற்கக்கூடியவன். இருள் நிறைந்த இடத்துல இந்த வசனமாகிய பிரகாசம் உன்னுடைய வாழ்க்கையின் மூலமாய் வருகிறது உண்டானால், இருளிலே காணப்படக்கூடிய எல்லா ஜனங்களுடைய கண்களும் உன்னுடைய வெளிச்சத்தின் காரியங்களை பார்க்க ஆரம்பிச்சிடும். நீ நான் ஒளிஞ்சிருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை இல்லை, மறைந்திருக்கக்கூடிய ஒரு நிலை அல்ல. நீ இந்த ஊரிலே பிறந்தவன், இன்னாருடைய பையன், யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. உலகத்திற்கு இந்த வசனம் உன்னை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிடும். உலகத்திலே நீ பிரகாசிக்கக்கூடிய ஒரு மனிதனாய் விளங்க ஆரம்பிச்சிருவ. சாத்தான் இந்த காரியங்களை நீயும் நானும் பெற்றுவிடக் கூடாது என்பதற்காக, உலகத்திலே தனித்துவமான ஒரு நிலையிலே நீயும் நானும் அடைந்து போய்விடக் கூடாது என்பதற்காக உன்னையும் என்னையும் விளங்க முடியாத அளவிற்காக, விளங்காதிருக்கக்கூடிய காரியங்களை உருவாக்கி மாம்சத்தினுடைய அணுகுமுறைகளை தந்து வசனம் பிரகாசிக்க செய்யக்கூடிய காரியங்களை இழந்து போகக்கூடிய தன்மைகளை உருவாக்க துவங்க ஆரம்பிச்சிடும். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, சாத்தானுக்கு விரோதமாய் நீயும் நானும் எழும்ப வேண்டும் என்றால் இந்த வசன கலப்பு இல்லாத தரம் பிரிக்கப்படக்கூடிய நிலை, இந்த வசனம் வாழ்க்கையில் வந்தவுடனே நீயும் நானும் உலகத்திலே பிரகாசிக்கும் வெளிச்சத்தை போல உலகத்திலே காணப்படும் எல்லா ஜனங்களும் உன்னையும் என்னையும் ஆராயக்கூடிய அளவிற்காக, இதோ இந்த மனிதனுடைய வார்த்தை என்னுடைய உள்ளத்தை ஈர்க்கிறது, இதோ இந்த மனிதனுடைய ஜெபம் என்னுடைய உள்ளத்தை ஈர்க்கிறது, இதோ இந்த மனிதனுடைய கர்த்தராகிய தேவனுடைய நாமத்தினாலே செய்யக்கூடிய தியானங்கள் என்னுடைய மனதை ஈர்க்கிறது. உலகத்திலே காணப்படும் எல்லா மனிதனும் உன்னையும் என்னையும் பற்றி சாட்சி கொடுக்கணும். இதுதான் பிரகாசிக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை. கர்த்தராகிய தேவனுடைய வேதம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தையின்படி ஆண்டவராகிய தேவன் சொல்லுகின்றார், மலையிலே இருக்கக்கூடிய பட்டணம் மறைந்திருக்க மாட்டாததை போல எல்லாருக்கும் முன்பதாய் பிரகாசிக்க செய்யக்கூடிய இந்த வசனம், இந்த வசனம் ஏன் இன்னைக்கு உன்னுடைய வாழ்க்கையில என்னுடைய வாழ்க்கையில பயனாக்கப்படலைன்னா, மாம்சத்தை சாத்தான் கலக்க ஆரம்பிச்சிட்டான். அதனாலதான் உன்னாலும் என்னாலும் எழும்ப முடியல. ஒரு முறை எழும்பினால் கூட 4 முறை விழுகிறதற்கு காரணம் மாம்ச கலப்பு, சாத்தானால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய கலப்பு. இந்த வசனம் எழும்பி நின்று கிரியைகளை செய்ய முடியாமல் வசனத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய மாம்சீக கலப்பினால் உன்னாலும் என்னாலும் செயல்பட முடியாமல் கைகளும் கால்களும் கட்டுண்ட நிலையில் காணப்படுகிறோம். பிரியமானவனே, நீயும் நானும் கட்டப்பட்ட நிலைகளை தாண்டி பிரகாசிக்கும் நிலையை நோக்கி நாம் கடந்து போக வேண்டியது அவசியம். இயேசு கிறிஸ்து அந்த பிரகாசிக்கும் நிலையை நோக்கி கடந்து போனார். உலகத்திலே இருந்து நான் உயர்த்தப்படக்கூடிய நேரத்திலே எல்லாரையும் என் பட்சமா நான் ஈர்த்து கொள்ளுவேன். எல்லாரும் என்னை பார்ப்பார்கள், எல்லாருடைய கண்களும் என்னை பார்க்கக்கூடிய அளவிற்கு உலகத்திலே நான் உயர்த்தப்படுவேன். அந்த நிலையிலே நீயும் நானும் கடந்து போக செய்கிறது தான் கலப்பு இல்லாத வசனம். இப்ப நீங்களே உங்களுடைய வாழ்க்கையில புரிஞ்சுக்கலாம், என்னுடைய வாழ்க்கையிலே ஏன் இப்படிப்பட்ட பிரகாசிக்க முடியாத ஒரு ஜீவியம் அடிக்கடி எழுந்து விழக்கூடிய நிலை வருகிறதற்கு காரணம் என்ன? வசனத்தில் ஏதோ சில கலப்பு உள்ள வந்துருச்சு.
அது உன்னை பிரகாசிக்க விடாமல் தடுத்து நிறுத்த ஆரம்பித்து விடுகிறது. ஆகவேதான் கர்த்தர் சொல்கின்றார், தகுதியற்ற விஷயங்களை நீங்கள் முதல் காரியம் புறம்பே தள்ளி தகுதியான பிரகாசிக்கக்கூடிய வசனங்களை பயன்படுத்துகிறது உண்டானால் சாத்தானுடைய தன்மைகளை அழித்து ஒழிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்கின்றார். இரண்டாவதாக, ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வரக்கூடிய வசன கலப்புகள் என்ன தன்மையை உருவாக்குகிறது என்று பாருங்கள். யாக்கோபு எழுதின நிருபத்தில், கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. யாக்கோபு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 21வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. கொஞ்சம் நிதானமாக வாசிங்க. யாக்கோபு 1:21 வாசிக்க கேளுங்கள். ஆகையால் நீங்கள் எல்லாவித அழுக்கையும் எல்லா விதமான அழுக்கையும் கொடிய துர்க்குணத்தையும் ஒழித்துவிட்டு உங்கள் உள்ளத்திலே நாட்டப்பட்டதாயும் உங்கள் ஆத்துமாக்களை ரட்சிக்க வல்லமை உள்ளதாயும் இருக்கிற வசனத்தை சாந்தமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். இந்த வசனத்துக்கு இரண்டாவது சத்துவம் உண்டு. உங்கள் சிந்தையை அது தூய்மையாக மாற பண்ண ஆரம்பித்து விடுகிறது. ஒரு வசனம் உள்ள போயிடுச்சுனாலே சிந்தையிலே பெரிய ஒரு தூய்மை, ஒரு பரிசுத்தம், ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கலக்கமற்ற ஒரு நிலை, தூய்மையான பார்வையினால தான் எல்லா விதமான காரியங்களையும் துலாம்பரமாய் அவன் தெளிவாய் அறிய துவங்க ஆரம்பித்து விடுகின்றான். இயேசுவுக்கு முன்பதாக நிறைய பிரச்சனை. இயேசுவுக்கு முன்பதாக ஒரு பக்கம் சதுசேய மக்கள், ஒரு பக்கம் பரிசேய மக்கள், ஒரு பக்கம் வேதபாரகர், ஒரு பக்கம் இந்த ரோமர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தா யூத ஜனங்களே இயேசுவுக்கு விரோதமாக, இப்படி பல திறப்பட்ட விஷயங்களிலே அநேக விதமான போருக்குரிய ஆயுதங்கள் அவருக்கு விரோதமாய் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடிய சீஷர்களுக்கு இவைகளில் பெரும்பான்மையான விஷயங்கள் தெரியாது. இயேசுவை அவர்கள் விடாமல் பின்பற்ற ஆரம்பிக்கக்கூடிய நேரத்தில் அவர்கள் அறிந்து கொண்டார்கள், இயேசுவை கொலை செய்ய ஜனங்கள் வகை தேட ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஏரோது என்கின்ற மனிதன் இந்த இயேசுவை கொலை செய்ய வகை தேடுகின்றார். அங்கு இருக்கக்கூடிய மக்கள், எல்லா விதமான மக்களும் அவரை எப்படி குற்றத்திலே அகப்படுத்தலாம் என்று சொல்லக்கூடிய நினைவுகளோடு கூட இயேசுவை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்கிற நினைவுகள் வந்த பொழுது அவர்கள் எல்லாரும் இயேசுவை விட்டு விலக துவங்க ஆரம்பிச்சாங்க. ஆனால் இயேசுவினுடைய நிலையை பாருங்க. தன்னை சுற்றிலும் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனை, எல்லா விதமான சூழ்நிலைகள், இதிலே இயேசுனுடைய மனம் எங்கேயாகிலும் துக்கத்தின் ஊடாக கடந்து போய் எங்கேயாகிலும் கர்த்தர் பேசக்கூடிய வார்த்தையை கேட்க முடியாம இயேசு கிறிஸ்து தடுமாறி நின்றாரா என்று பாருங்கள். இயேசுவுக்கு அவர் போகக்கூடிய வழிமுறைகளை பிதாவுடைய ஆதீனத்திலிருந்து தொடர்ச்சியாக பெற்றுக்கொண்டே வர ஆரம்பிச்சார். அவருக்கு இந்த சூழ்நிலைகளை பற்றிதான பயம் ஒண்ணுமே இல்லை, அச்ச உணர்வு ஒண்ணுமே வரல. எந்த காரியங்கள் அவருக்கு என்ன தேவை, நாளைக்கு என்ன தேவை, அதை பற்றி கூட இயேசு யோசிக்கல. இன்றைக்குரிய ஆகாரத்துக்கு அவர் என்ன செய்ய வேண்டும், அதை கூட அவர் யோசிக்கல. தம்முடைய சீஷர்களுக்குரிய தேவைகள் என்ன, அதை கூட இயேசு யோசிக்கல. தனக்கு உண்டான காரியங்கள் என்ன, அதை கூட இயேசு யோசிக்கல. தனக்கு விரோதமாய் உருவாக்கப்படக்கூடிய ஆயுதங்கள் என்ன, அதற்கு நான் எப்படி என்னை காப்பாற்றிக் கொள்ள முடியும், இயேசு யோசிக்கவே இல்லை. ஆனால் இன்றைக்கு நீயும் நானும் எதையெல்லாம் யோசிக்க ஆரம்பிக்கிறோம் பாருங்க. யோசிச்சு பாருங்க, நீங்களா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாளைக்கு என்னுடைய தேவைக்கு நான் என்ன செய்ய முடியும், நாளைக்கு என்னுடைய பிரச்சனைக்காக நான் என்ன செய்ய முடியும். ஒரு முறை ஒரு சென்னையில் ஒரு சபைக்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். அதில் போகக்கூடிய நேரத்தில் இந்த சம்பவத்தை உங்களுக்கு நான் சொல்லியிருக்கலாம், என்றாலும் நான் மீண்டும் சொல்ல ஆசைப்படுகின்றேன். அதில் ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள், ஒரு அருமையான ஒரு தகப்பன், ஒரு தாய், ஒரே ஒரு சின்ன ஒரு மகள், ஒரு 2வது வகுப்பு, ஒரு 3வது அல்லது ஒரு 5வது வகுப்பு படிக்கக்கூடிய பிள்ளை என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த 3 பேர் இருக்கக்கூடிய ஒரு குடும்பம். இந்த குடும்பத்தில் அந்த பிள்ளை ஓயாமல் கவலையோடு கூட காணப்படுகிறது தான் அவங்களுடைய பிரச்சனை. அந்த பிள்ளையை ஜெபத்திற்காக என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்திருந்தாங்க. அவங்க என்கிட்ட வந்து சொன்னாங்க, ஐயா என்னன்னு தெரியல, ரொம்ப நாள் வரைக்கும் 4வது வகுப்பு வரைக்கும் நல்ல முறையில் படித்து கொண்டு வந்தவள், நேர்த்தியாக வகுப்பிலேயே முதல் மாணவியாக தேர்ச்சி பெற்றவள். ஆனால் இந்த 5வது வகுப்பிலே இவள் மெய்யாகவே சோர்ந்து போய்விட்டாள். என்ன கவலைன்னு தெரியல, டீச்சர் பிரச்சனையா, ஸ்கூலில் பிரச்சனையா, போகக்கூடிய வரக்கூடிய வழியில் ஏதாச்சும் பிரச்சனையா என்று எத்தனையோ காரியங்களை வைத்து நாங்கள் விசாரிக்க நேர்ந்தாலும் கூட எங்களோடு கூட அவள் என்ன விதமான வார்த்தையும் பற்றி பேச மறுக்கிறாள். அவளுக்கு ஏதோ துக்கம் உள்ளே இருக்கிறது, அவளால் படிப்பில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. நீங்கள் தான் அவளுக்காக ஜெபிக்க வேண்டும். சரின்னு சொல்லி நான் ஜெபிக்கும்படிக்காக கடந்து போன பொழுது அந்த பெண்ணை பார்த்து நான் பேசினேன். உனக்கு என்னம்மா கவலை, இந்த 5வது வகுப்பு அதாவது ஸ்கூலில் படிக்கக்கூடிய இந்த நேரத்தில் உனக்கு என்ன பிரச்சனை வரப்போகிறது என்று சொல்லி கேட்ட பொழுது, அங்கிள் உங்கள்கிட்ட நான் வந்து தனியாக ஒரு 5 நிமிஷம் நான் பேச வேண்டும் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி அந்த பெண் பேசினாள்.
உடனே பெற்றோரை பார்த்து நான் சொன்னேன், ஒரு 5 நிமிஷம் நீங்கள் வெளியே நில்லுங்க, இந்த பெண்ணோடு கூட நான் பேச வேண்டும் என்று சொன்ன பொழுது அவங்க 2 பேரும் வெளியே போயிட்டாங்க. இந்த பிள்ளை என்னிடத்தில் பேசக்கூடிய நேரத்தில் அந்த பிள்ளை சொன்னது, ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்லுவேன், ஆனால் நீங்கள் என்னை பரியாசம் பண்ணக்கூடாது அங்கிள் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாள். இல்லைம்மா, நான் உன்னை கிண்டல் பண்ண மாட்டேன், உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி கேட்டேன். அந்த பெண் ஒரே ஒரு வார்த்தை சொன்னால், இனி எனக்கு பிறக்கக்கூடிய பிள்ளைக்கு என்ன பேர் வைக்கலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு கவலை. இப்போ தான் 5ஆம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கார். இனி 10th படிக்கணும், +2 படிக்கணும், அப்புறம் கல்லூரிக்கு போகணும். இனி அதற்கப்புறமாக அவளுக்குரிய வேலை வாய்ப்புக்குரிய வழிமுறையின் ஊடாக கடந்து போகணும். இனி அவளுக்கு மாப்பிள்ளை பார்க்கணும். இனி அவங்க அதுக்கப்புறம் மேரேஜ் பண்ணணும். என்ன பிள்ளை பிறக்க போகிறதுன்னு கூட தெரியல. இந்த பிள்ளைக்கு இப்பொழுதே பேர் வைக்க வேண்டும் என்கிற ஒரு நிலை. ஆணாக பிறந்தால் இந்த பேர் வைக்கலாம், பெண்ணாக பிறந்தால் இந்த பேர் வைக்கலாம் என்கின்ற ஒரு நிலை தான். இந்த பேர் வைக்கலாமா, இது நல்லா இருக்குமா, அந்த பேர் வைக்கலாமா, அது நல்லா இருக்குமா, யாரிடத்திலே போய் என்னுடைய பிரச்சனையை நான் பற்றி பேச முடியும் என்கிறதை, இந்த நிலைதான் என்னுடைய மனதிலே பெரிய ஒரு கவலையை உருவாக்க ஆரம்பிக்கிறது என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாள். நம்முடைய வாழ்க்கையில் கூட நிறைய தேவையில்லாத கவலை, தேவையில்லாத ஒரு காரியம். ஒரு விஷயத்தை உங்களுக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, நீங்கள் கவலைப்படுகிறதுனாலே அந்த பிரச்சனை ஒரு நாள் மாற்றத்தின் ஊடாக போகவே போகாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோதான் நீங்கள் ஒரி பண்ணி பாருங்கள், கவலைப்பட்டு பாருங்கள், அந்த பிரச்சனை இருந்தது மாதிரியே இருக்க ஆரம்பிக்கிறதை பார்க்க முடியும். பிரச்சனையை தொலைக்க ஒரே ஒரு வழிதான் உண்டு. உன் சிந்தனையிலே பாசிட்டிவான காரியங்கள் வருகிறது உண்டாலும் எளிதாக உன்னாலும் என்னாலும் மேற்கொள்ள முடியும். இந்த விஷயங்களை நீங்களும் நானும் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கக்கூடிய அளவிற்குத்தான் சிந்தனையிலே நிறைய கரப்ஷனை பொல்லாத பிசாசு உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றான். தேவையற்ற கவலை, தேவையற்ற காரியங்கள். இப்போ இருக்கக்கூடிய கொரோனாவுடைய ஸ்டேஜ் உங்களுக்கே நல்லா தெரியும். இப்போ இருக்கக்கூடிய இந்த நிலைகளை பற்றி உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியது அவசியம். இந்த கொரோனாவுடைய ஸ்டேஜில் எந்த நேரத்தில் ஜனங்களுக்கு என்ன நடக்கும் தெரியாது. நேற்றைய தினத்தில் மட்டும் சாவினுடைய எண்ணிக்கை ஏறக்குறைய 358 பேருக்கு அதிகமாக போயிடுச்சு. தமிழகத்தில் மட்டும் நிறைய ஒவ்வொரு இடங்களிலும் சாவினுடைய எண்ணிக்கை அதிகமாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு நிலை. ஒரு 2-3 நாளுக்கு முன்பதாக ஒரு சகோதரி என்கிட்ட பேசினாங்க. அந்த சகோதரனுடைய கணவனை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி வச்சுருந்தாங்க. அட்மிட் பண்ணி வச்சுட்டு அந்த டாக்டர் சொல்லிட்டாங்க, நீங்கள் டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போங்கன்னு சொல்லியிருந்தாங்க. இந்த சகோதரி டாக்டரை போய் சொன்னாங்க, ஏற்கனவே டிஸ்சார்ஜ் ஆகி வெளியே போன பிறகு மீண்டும் அதே மாதிரி பிரச்சனை சகோதரனுக்கு வந்துருச்சு, இன்னொரு 2 நாள் இங்கேயே ஆஸ்பத்திரியில் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் ரொம்ப வருந்தி கேட்டுக்கொண்டது நிமித்தமாக அந்த ஹாஸ்பிட்டலில் அந்த 2 நாள் அந்த பேஷண்ட்டை உள்ளே வச்சுருந்தாங்க, சகோதரன் உள்ளே வச்சுருந்தாங்க. நடந்த காரியம் என்ன தெரியுமா? அவர் பெட்டில் படுத்திருக்கிறாரு. பக்கத்து பெட்டில் வலது பக்கத்தில் இடது பக்கத்தில் பெட்டு, நடு பெட்டில் இவர் படுத்திருக்கிறாரு. வலது பக்கத்தில் அதாவது இந்த கொரோனா பேஷண்ட்டை அதாவது இருக்கக்கூடிய அந்த வாலிபன் சேர்ந்தால் சரியாக 2வது நிமிஷத்தில் ஒரு பெரிய ஒரு அலறல் சத்தம், ஃபிட்ஸ் செத்து போயிட்டான். இடது பக்கம் பார்த்தா ஒரு இந்த ஸ்திரியை கொண்டு போடுறாங்க, ஒரு பெண்ணை கொண்டு போடுறாங்க. கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸில் இறந்து போயிட்டாங்க. 3வது வலது பக்கத்தில், 4வது இடது பக்கத்தில் மாற்றி ஏறக்குறைய ஏறக்குறைய ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்குள்ளாக 18 பேஷண்ட் செத்து போயிட்டாங்க. கண்ணுக்கு கண்ணாக பார்த்து பயம் அடைந்து தன்னுடைய மனைவி அழைத்து உடனே இந்த ஆஸ்பத்திரி விட்டு என்னை சீக்கிரமாக கூட்டிகிட்டு போயிரு, அடுத்த சாவு ஒருவேளை என்னுடைய சாவாக கூட இருந்துடலாம், என்னை இந்த இடத்திற்குள்ளாக வைக்கக்கூடாது என்று சொல்லி ஒரே ஓட்டமாய் தப்பித்து பிழைத்து ஒரே ஓட்டமாக ஓடி வந்துட்டாங்க. எதுக்கு சொல்கிறேன்? அந்த சாவினுடைய நிலை இந்த நாட்களிலே பயமாக காணப்படக்கூடிய நிலை. எந்த நேரத்தில் என்ன காரியம் தேசத்திலே உருவாக்கப்பட போகிறது, யார் மூலமாக இந்த கொரோனா வரப்போகிறது, யார் எனக்கு இந்த கொரோனாவை ஏற்றிவிட போகிறார்கள் தெரியாது. நம்ம பக்கத்தில் நின்று அநேக விதமான வார்த்தைகளை பேசக்கூடிய அவன் மூலமாக தான் வரப்போவது தெரியாது நமக்கு. ஹோட்டலில் பக்கத்தில் நின்று கொண்டு அவனும் நீங்களும், அதாவது அந்த ஹோட்டலுக்கு முன்பதாக நின்று கொண்டு பருகக்கூடிய டீக்கு அந்த டீயை வாங்கி நீங்கள் குடிக்கக்கூடிய நேரத்தில் அவன் மூலமாய் வரக்கூடிய அந்த தொற்று தான் உங்களை பாதிக்க போகிறது தெரியாது. எந்த நேரத்தில் மரண அலை வீசப்போகிறது தெரியாது இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் ஜனங்கள் இப்போ செய்யக்கூடிய காரியம் என்ன தெரியுமா? ஆங்காங்கே எல்லா இடங்களிலும் திருமணங்கள். இன்றைக்கு காலையில் ஒரு அருமையான ஒரு சகோதரன் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொன்னார், ஐயா, இந்த மே மாதத்தில் மட்டும் ஏறக்குறைய 18 திருமணங்களுக்கு நான் போய் அட்டன் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ரொம்ப பயமாக இருக்குது. ஏதாச்சும் ஒரு திருமணத்தில் போய் நான் அட்டன் பண்ணி ஏதாச்சும் ஒரு வியாதி எனக்குள் வந்துவிடக்கூடாது, எனக்காக என்னுடைய பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லக்கூடிய வார்த்தையை பேசுகிறாங்க. எப்படிங்க மனசு வருது? சிந்தனைகளிலே ஏற்படக்கூடிய கரப்ஷன், தேசத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை பற்றிதான உணர்வு இல்லை, தேசத்தில் வரக்கூடிய அழிவை பற்றிதான பயம் இல்லை, தேசத்தில் சாவு, எல்லா இடங்களிலும் தெருக்களிலே அலையக்கூடிய காரியங்களை பற்றி பயம் இல்லை. இவைகள் எல்லாவற்றிற்கும் காரணம் என்ன என்றால் வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சிந்தனைகளிலே ஏற்படக்கூடிய மாறாட்டம்.
இந்த சிந்தனைகள் தெளிவாய் காணப்படுகிறது உண்டானால் உன்னை சுற்றிலும் என்ன நடக்கிறது நீயும் நானும் தெளிவாய் புரிந்து கொண்டு சரியான ஆயத்தத்தின் ஊடாக கடந்து போக முடியுமே. இந்த உலகம் எதை நோக்கி போகிறது? இந்த உலகத்திலே காணப்படக்கூடிய மக்கள் ஒருவேளை இந்தியாவிலே பயங்கரமான அழிவு வருகிறது உண்டானால், இந்தியாவிலே பெரிய நாச மோசங்கள் வருகிறது உண்டானால், அமெரிக்காவில் ஓடி போய் நம்முடைய ஜீவனை காப்பாற்றிக் கொள்ளலாம், ரஷ்யாவில் ஓடி போய் காப்பாற்றிக் கொள்ளலாம், அல்லது சைனாவில் ஓடி போய் காப்பாற்றிக் கொள்ளலாம், பாகிஸ்தானில் எங்கேயும் போக முடியலையே. இங்கிருந்து அமெரிக்காவில் போனால் இதை காட்டிலும் கொரோனா தொற்று அங்கே ஜாஸ்தி, அமெரிக்காவிலிருந்து ஆஸ்திரேலியா போனால் அங்கே ஜாஸ்தி, ஆஸ்திரேலியாவிலிருந்து நேபாளத்துக்கு வந்து அங்கே ஜாஸ்தி. எல்லா இடங்களிலும் வியாபிக்கக்கூடிய இந்த கொரோனா நோய் தொற்று, இதிலே உன் சிந்தையும் என் சிந்தையும் எதை பற்றி யோசிக்க வேண்டும்? எதை குறித்து நீயும் நானும் ஆராய்ந்து பார்க்க வேண்டும்? தேசம் அழிவை நோக்கி போகக்கூடிய இந்த நாளில் நான் மனம் திரும்ப வேண்டும், தேசத்தை ரட்சிக்கும்படியாக நான் எழும்ப வேண்டும். இதுதான் உன்னுடைய எல்லா விதமான முயற்சியாய் காணப்பட வேண்டும். இதை தவிர்த்து திருமணத்திற்கு போகவும் அதன் பின்பதாக எல்லா விதமான காரியங்களை வாங்கவும் சாப்பிடவும் அதற்கு இதுவா காலம்? தேவனுடைய மனிதனாய் காணப்படக்கூடிய தேவனுடைய மனிதன் பேச ஆரம்பித்தார். வயல்களையும் தோப்புகளையும் வீடுகளையும் துறவுகளையும் வாங்க இதுவா காலம்? உலகத்திலே காணப்படக்கூடிய எல்லா தன்மைகளையும் ஆசரிக்க இதுவா காலம்? சாப்பிடுவதற்கும் மெய்யாகவே நித்திரை மயக்கத்திலே கடந்து போகிறதுக்கும் இதுவா காலம்? இந்த காலங்களை புரிந்து கொள்ள முடியாமல் போனதற்கு காரணம் சிந்தனைகளிலே ஏற்படக்கூடிய மாறாட்டம். பி கேர்ஃபுல், ரொம்ப ஜாக்கிரதை. இந்த உலகத்திலே காணப்படும் ஒவ்வொரு விதமான பிரச்சனையும் உன்னையும் என்னையும் பாதிக்கணும், உனக்கும் எனக்கும் உணர்வு தரணும். நீயும் நானும் எச்சரிப்பின் விளிம்பின் ஊடாக கடந்து போகணும். தேசம் அமளியின் ஊடாக கடந்து போகக்கூடிய இந்த காலங்களிலே நீயும் நானும் அமெரிக்கையாய் வாழுகிறது எப்படி? கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி பிரியமானவனே, இந்த சிந்தனையில் தூய்மையற்ற நிலைகளை உருவாக்குகிறது எது? உன்னை சுற்றிலும் என்ன நடந்தாலும் எதையும் பற்றி அலட்சியமாய் காணப்படக்கூடிய நிலை வருகிறதற்கு காரணம் என்ன? கொஞ்ச நாளைக்கு முன்னால சேலம் பகுதியில்னு சொல்லித்தான் நினைக்கிறேன், அந்த தகப்பனுக்கு கொரோனா நோய் தொற்று வந்து விட்டது. ஊரை விட்டே ஒதுக்கி வச்சுட்டாங்க. அந்த மகளும் மனைவியும் அந்த சாக போகக்கூடிய அந்த கணவனுக்கு பக்கத்தில் நின்று கொண்டு புலம்புறாங்க. ஐயோ, யாராகிலும் என்னுடைய கணவனை காப்பாற்றுங்கள், யாராகிலும் என்னுடைய கணவனை காப்பாற்றுங்கள், அவர் இப்பொழுது சாவினுடைய விளிம்பை நோக்கி போகின்றார். அந்த மனுஷன் அப்படி பேச்சு கிடக்க, மூச்சு விட முடியாமல் திணறிக் கொண்டிருக்கக்கூடிய நேரம் மகள் பக்கத்திலே வேகமாய் ஓடி போய் ஒரே ஒரு வாட்டர் பாட்டிலை கொண்டு வந்து தண்ணி கொண்டு வந்து கொடுக்கும்படிக்காய் வரக்கூடிய நேரத்தில் அந்த மனிதனுடைய ஜீவன் போயிடுச்சு. அழுறாங்க, புலம்புறாங்க. எல்லாரும் சுற்றி நின்று வேடிக்கை பார்க்கிறார்களே தவிர ஒருவரும் பக்கத்தில் கூட வரவே இல்லைங்க. எதுக்கு சொல்றேன்? இந்த சிந்தனையிலே மாற்றம் வரவில்லை என்று சொன்னால் உன்னாலும் என்னாலும் ஜனங்களை எப்படி காப்பாற்ற முடியும்? எப்படி ரட்சிக்க முடியும்? உனக்கும் எனக்கும் தேவையான காரியங்கள் இருந்தா போதும். என் குடும்பத்தை ஒருத்தர் செத்து போனா கூட அவனையும் நான் தூக்கி எறிந்து விட்டு என் மட்டில் நான் என்னுடைய வாழ்க்கையை காத்துக் கொள்வேன். இந்த குறுகிற மனப்பான்மை வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே கலப்புள்ளதாய் மாற்றப்பட்டு விட்டது. மாம்சம் தோய்ந்த வசனமாய் மாற்றப்பட்டதுனால இது ஆவிக்குரிய சிந்தனைகள் அற்றதாய் உருவாக்கப்பட துவங்கிற்று. சாத்தானுக்கு இந்த நிலை தான் தேவை, சாத்தானுக்கு இந்த காரியம் தான் தேவை. அவன் தன் சுய நிலைகளை அவன் மெய்யாகவே ஆசரிக்க வேண்டியது அவசியம். மற்றவன் யார் எப்படி செத்து போனால் எனக்கு என்ன? இந்த நிலை உன் வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் சாத்தான் உன்னை முழுக்க ஆக்கிரமித்து விட்டான் என்று சொல்லி பொருள். ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறதை போல பிறனுடைய கவலை உன்னையும் என்னையும் பாதிக்க ஆரம்பிச்சாதான் நீயும் நானும் உண்மையான உணர்வுள்ள ஒரு கிறிஸ்தவனாய் காணப்படுகின்றோம். நீயும் நானும் உணர்வுள்ள கிறிஸ்தவன் என்பதற்கு என்ன அடையாளம்? உன்னை போல பிறனையும் நேசிக்கக்கூடிய ஒரு கருணை, ஒரு அன்பு, இவைகள் எல்லாம் செத்து போனதற்கு காரணம் கிரியைகள் நடப்பிக்காதிருக்கக்கூடிய வசனம், கலப்பான வசனம். இந்த வசனத்தில் சாத்தான் மாம்சத்தை கலந்துட்டான். நீங்களும் நானும் வேடிக்கை பார்க்கிறோம், ஆசரிக்கின்றோம். நம்முடைய எல்லா விதமான காரியங்களையும் நாம் சந்தோஷமாய் கொண்டாடக்கூடிய இந்த நேரத்தில் எத்தனை உலகத்திலே ஜனங்கள் சாவின் ஊடாக போறாங்க. எத்தனை மக்களுடைய உறவினர்களை அவர்களுடைய கண்கள் பார்க்க முடியாம ஆங்காங்கே தோண்டப்படக்கூடிய குழிகளிலே தூக்கி எறியக்கூடிய சடலங்கள். இவைகள் எல்லாவற்றையும் நீயும் நானும் உணராதிருக்கிறனுடைய காரணம் என்ன தெரியுமா? வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே செயல்களை இழந்து போக ஆரம்பிச்சிருச்சு. கலப்புள்ள வசனம் பலவீனமான ஒரு காரியத்தை தோற்றுவிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே உறுதியான வல்லமையான வசனம். ஆகவே இந்த கலப்புகள் எல்லாவற்றையும் நீயும் நானும் அப்புறமாக்க வேண்டியது அவசியம். கலந்திருக்கக்கூடிய நிலைகள் இருக்கக்கூடிய வரைக்கும் ஆவிக்குரியவனாக எழும்ப முடிகிறதே இல்லை என்று கர்த்தருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. மூன்றாவது ஒரு காரியத்தை பாருங்க. வேதம் சொல்லக்கூடிய நல்ல ஒரு வார்த்தையை வாசிக்க கேளுங்கள். 2 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16,
17 ஆகிய வசனங்கள் இந்த வார்த்தை நமக்கு சொல்கிறது. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரம் 16, 17 ஆகிய வசனங்களை நிதானமா வாசிக்க கேளுங்க. வேத வாக்கியங்கள் எல்லாம் தேவ ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய ஆவியினால் அருளப்பட்டிருக்கிறது. தேவனுடைய மனுஷன் தேறினவனாகவும் எந்த நற்கிரியையும் செய்ய எந்த நல்ல கிரியைகளையும் செய்ய தகுதி உள்ளவனாகவும் இருக்கும்படியாக அவைகள் உபதேசத்துக்கு கடிந்து கொள்ளுதலுக்கு சீர்திருத்துதலுக்கு நீதியை படிப்பிக்குதலுக்கு பிரயோஜனம் உள்ளவைகளாய் இருக்கிறது. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில வரக்கூடிய வசனம் உண்மையாகவே கலப்பில்லாமல் கிரியைகளை நடப்பிக்கக்கூடிய வசனமாய் இருக்கிறது உண்டானால் அந்த வசனம் உன்னையும் என்னையும் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாய் உருவாக்குகிறது பாருங்கள். எல்லா விஷயத்திலும் தேறின ஒரு வாழ்க்கை. எப்படி பாருங்க, எந்த விஷயத்தையும் புரிந்து கொள்ளாது இருக்கக்கூடிய வாழ்க்கையில நீயும் நானும் இருந்துட்டு இருக்கிறோம். அடுத்தது என்ன நடக்குன்னு தெரியல, என்ன காரியம் உருவாக்கப்பட போகிறது தெரியல. ஒரு நாள் ஆண்டவராகிய தேவனோடு கூட அவருடைய சீஷர்கள் பேசும்படிக்காய் வர்றாங்க. பேசக்கூடிய சீஷர்கள்ட்ட அவர் சொல்லிக் கொண்டு வருகின்றார். இயேசு பேசும்பொழுது அவர் சொல்லுகின்றார், ஒரு நாளில் கோபுரமானது இடிந்து அங்கே கீழே இருக்கக்கூடிய மக்கள் செத்து போனாங்க. நீங்க யோசிக்கலாம், அவர்கள் செய்த தவறுகளினால் அந்த ஒரு காரியம் உருவாக்கப்படலாம் என்று சொல்லி எங்கோ நடந்த ஒரு விஷயத்தினுடைய தன்மைகளுடைய விளக்கத்தை இயேசு பேசும்படிக்காய் கடந்து வருகின்றார். ஒரு பெற்றோர்கள் தன்னுடைய மகனாகிய குருடனை கூட்டிட்டு வர்றாங்க. இந்த குருடனை பார்க்கக்கூடிய ஜனங்கள் கேட்கிறாங்க, இயேசுவை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மனிதன் குருடனாய் பிறந்ததற்கு என்ன காரணம்? இது இவன் செய்த பாவமா, இவனுடைய பெற்றோர்கள் செய்த பாவமானு கேட்கிறாங்க. அந்த பாவத்தினால் தான் இந்த விளைச்சல் வரும் என்கிறதை பற்றி அவர்கள் நிதானித்து கேட்கிறாங்க. இயேசு சொல்லுகின்றார், இது இவன் செய்த பாவமும் இல்லை, இவன் பெற்றவர்கள் செய்த பாவம் இல்லை, தேவனுடைய நாமம் மகிமைப்படுத்தப்படும்படி இவன் இப்படி உருவாக்கப்பட்டான். எப்படி பேசுறார் பாருங்க. என்ன விஷயத்தை இயேசுட்ட போய் பேசினாலும் சரி, எல்லா விஷயத்திற்கும் பதிலை சொல்லக்கூடிய கர்த்தர். பரிசேயர்களும் சதுசேயர்களும் இயேசுவை ஆராயும்படிக்காய் வர்றாங்க. இந்த யோவான் கொடுத்த ஸ்நானத்தை பத்தி பேசுறாங்க. ஒரு பெண்ணானவள் ஒரு மனிதனுக்கு மனைவியாய் இருந்தாள். அந்த மனிதன் இறந்து போய் விட்டான். அடுத்தது அவனுடைய தம்பி அந்த பெண்ணை திருமணம் செய்து கொண்டாள். இப்படி 7 பேர் கல்யாணம் பண்ணிட்டாங்க. உயிர் தெழுதலில் அந்த பெண் யாருக்கு மனைவியாய் இருப்பாள்? கேள்வி கேட்கிறாங்க. இயேசு எந்த காரியத்தையும் யோசிக்காம எல்லா காரியத்துக்கும் சடனாக பதில் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்றால் சகலத்திலும் தேறின ஒரு வாழ்க்கை. ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கைன்னா எங்கேயும் போய் நீ நானும் கண்ணை திறந்து முழிச்சிட்டு இருக்கக்கூடாது, முழிச்சு பார்த்துட்டு இருக்கக்கூடாது. இந்த ஒரு கொஸ்டினை கேட்டால் இதுக்கு இதுதான் விளக்கம் சொல்லணும், இதுக்கு இதுதான் அர்த்தம் சொல்லணும், இதுக்கு இதுதான் இந்த காரியத்தை தான் கர்த்தர் பேசியிருக்கிற பேசணும். உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடியாதிருக்கக்கூடிய வசனங்களை மற்றவனுக்கு முன்பதாக நீயும் நானும் அறிவிக்கிறது எப்படி? உன்னாலும் என்னாலும் புரிந்து கொள்ள முடியாத கர்த்தத்துவமான காரியங்களை மற்றவனுக்கு முன்பதாக நீயும் நானும் நிரூபித்து காண்பிக்கிறது எப்படி? உன்னாலும் என்னாலும் அறிய முடியாத இயேசுவை மற்றவனுக்கு முன்பதாக ஆண்டவராக தேவனை உண்மையுள்ள கடவுள் என்கிறதை எப்படி உன்னாலும் என்னாலும் நிரூபித்து காண்பிக்க முடியும்? வேதம் சொல்லக்கூடிய வார்த்தையின்படி சகல விஷயத்திலும் தேறின ஒரு வாழ்க்கை. ஸ்தேவான் பேசின ஞானத்தை அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஒருவராலும் எதிர்த்து பேசவே முடியலையாம். அந்த ஞானத்திலே நிறைந்த அந்த வார்த்தையை கேட்ட ஜனங்கள் எல்லா விதமான மக்களும் ஆச்சரியம் கொள்ள ஆரம்பிச்சாங்க. ஒருவனாலும் அவனுடைய வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச முடியாமல் வாயை தன்னுடைய கைகளினால் மூடிக்கொண்டு பேசாமல் அமர்ந்திருந்தார்கள். காரணம் தேறின ஒரு வாழ்க்கை. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் தேறின ஒரு நிலையிலே காணப்பட வேண்டியது அவசியம். சாத்தானுக்கும் நீ பதில் சொல்ல வேண்டும், உலகத்திலே காணப்படக்கூடிய மனிதனுக்கும் பதில் சொல்ல வேண்டும், அரசியல் சார்ந்த மக்களுக்கும் பதில் சொல்லணும், உலகத்திலே காணப்படும் சாத்தானை வழிபடக்கூடிய மனிதனுக்கு நீ பதில் சொல்லணும். அப்படி எல்லா காரியங்களிலும் தரம் வாய்ந்த ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவனாய் நீயும் நானும் உருவாக்கப்படும்படிக்காகத்தான் தேவன் தம்முடைய வசனத்தை உன் வாழ்க்கையில தந்திருக்கிறார். இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் இந்த வசனம் உன்னையும் என்னையும் வெறுமனை இருக்க விடவே விடாது. தேறின ஒரு வாழ்க்கை வாழக்கூடியவனாய் சகல விஷயத்திலும் புத்திசாலித்தனமான ஒரு நிலை. இந்த 1 கொரிந்தியர் அதில் 2வது அதிகாரத்தில் ஒரு வசனத்தில் என்ன போட்டுக்கு பாருங்க. ஆண்டவராகிய தேவனுடைய வேதம் சொல்கிறது, ஆவிக்குரியவன் சகலத்தையும் நிதானிக்கிறான், ஆனால் அவன் மற்ற எந்த ஒரு காரியத்தினாலும் நிதானிக்கப்பட மாட்டான். அந்த வசனத்தில் என்ன ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது வாசி பாருங்க, வாசிக்க கேளுங்க. ஆவிக்குரியவன் எல்லாவற்றையும் ஆராய்ந்து நிதானிக்கிறான். எல்லாத்தையும் ஆராய்ச்சி பார்த்துருவான். ஆனாலும் அவன் மற்ற ஒருவனாலும் ஆராய்ந்து நிதானிக்கப்படான். இவனுக்கு இந்த வல்லமை எங்கு வந்தது? இயேசுவை பார்த்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டாங்க. வல்லமை வந்த விதம் தெரியாது.
இயேசு கிறிஸ்து எத்தனை வல்லமையான காரியங்களை சாதிக்கிறனுடைய தன்மை என்ன தெரியாது. ஆனால் இயேசுவுக்கு எல்லாருடைய மனமும் துலாம்பரமாய் தெரிய ஆரம்பித்தது. மனுஷர் உள்ளத்தில் இருக்கிறதை இயேசு நிதானித்து பார்க்கக்கூடியவராய் விளங்க ஆரம்பித்தார். அவர்கள் பேசுகிறதற்கு முன்பதாகவே இயேசு அவர்களுக்கு மறு உத்தரவு கொடுக்க ஆரம்பித்தார். அவர்கள் இன்ன காரியத்தை தான் பேச வருகிறார்கள் என்பதை பற்றி இயேசு முன்பதாகவே அறிந்து பேசுகிறதற்கு காரணம் தேறின ஒரு வாழ்க்கை. சாத்தான் வருகிறதற்கு முன்பதாக இன்ன காரியமாகத்தான் வருகிறான், நீயும் நானும் அறியணும். இந்த உலகம் இத்தனை விதமான காரியங்களை சந்திக்கிறதற்கு காரணம் அந்த காரியம் வருகிறதற்கு முன்பதாக நீயும் நானும் புரிய வேண்டியது அவசியம். பாலைவன கப்பல்கள் என்று அழைக்கப்படக்கூடிய ஒட்டகங்களுக்கு பற்றி சில வார்த்தைகள் இவ்விதமாய் பேசுகிறது வழக்கம். ஒட்டகங்களை அந்த காலத்தில், இப்போல்லாம் பாலைவனத்தில் நிறைய ரோடெல்லாம் போட்டுட்டாங்க. ஆனால் முன்பு காலத்தில் பாலைவனத்தில் பெரிய அந்த நிலப்பரப்பு, அது வெறும் மணல்கள் தான் இருக்கக்கூடிய அந்த பகுதியை தாண்டி வெவ்வேறு நாடுகளுக்கு கடந்து போகக்கூடிய மக்கள் பாலைவன கப்பல் என்று அழைக்கப்படக்கூடிய ஒட்டகங்களை வளர்க்கிறது வழக்கம். இவங்க என்ன செய்வாங்க பாருங்க, ஒரு கூட்டமான ஒட்டகங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஏனென்றால் வழியில் அவங்க கொண்டு போகக்கூடிய தண்ணீர் தீர்ந்து போய்விட்டது என்று வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒட்டகத்தினுடைய வயிற்றில் இருக்கக்கூடிய தண்ணீரை எடுத்து அவங்க தங்களுடைய துருத்தியில் ஃபில்அப் பண்ணி வச்சுக்கிடுவாங்க. ஏனென்றால் ஒவ்வொரு ஒட்டகத்தினுடைய வயிற்றுக்குள்ளாகவும் நிறைய கேலனாக தண்ணீர் உள்ளே இருக்கிறத பார்க்க முடியும். அதனால இந்த ஒட்டகங்களை கூடவே நிறைய ஒட்டகங்களை அழைத்து கொண்டு போகிறது வழக்கம். இப்படி பாலைவனத்தில் போகக்கூடிய நேரத்தில், போய்கொண்டே இருக்கக்கூடிய நேரத்தில் திடீர் என்று சொல்லி இந்த ஒட்டகம் 4 கால்களை மடக்கி படுத்துக் கொள்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். ஒட்டகத்துக்கு மேலே உட்கார்ந்து இருக்கக்கூடிய அந்த வியாபாரி அடிச்சு எழுப்ப ஆரம்பிக்கின்றார். ஆனால் அந்த ஒட்டகம் இங்கும் அங்கும் அசையாமல், அவ்வளவுதான் நல்லா நடந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒட்டகம் 4 கால்களை மடக்கி படுக்கிறது உண்டான அடிச்சு எழுப்பி பார்ப்பான். முடியாத பட்சத்தில் முன்பதாக பார்க்கக்கூடிய நேரத்தில் ஒட்டகத்தினுடைய நாசி பகுதி, மூக்கு பகுதியில் ஒரு விதமான தோல் ஒன்று வளர்ந்திருக்கும். இந்த தோலினால் தன்னுடைய மூக்கினுடைய நாசி துவாரங்களை அது மூடி இருக்கிறதை அவர்கள் காண்கிறது உண்டானால் உடனே அவங்க என்ன செஞ்சிருவாங்க, ஒரு பெரிய புயல் காற்று வரப்போகிறது என்பதை புரிந்து கொண்டு அவர்கள் மெய்யாகவே காப்பாற்றப்படும்படி ஒட்டகங்களின் கழுத்தை இருக்க பிடிச்சுக்கிடுவாங்க. ஏன்னா அந்த புயல் காற்று அவங்க அடித்துக்கொண்டு போய்விடக்கூடாது என்பதற்காக ஒட்டகங்களை கட்டி சேர்ந்து பிடித்துக்கொள்ள ஆரம்பிக்கிறது வழக்கம். காற்று எப்போயோ வரப்போகிறது, ஒரு அரை மணி நேரம், 1 மணி நேரம், 2 மணி நேரம் கழிச்சு வரப்போகிற காற்றுக்கு முன்பதாகவே அறியக்கூடிய ஒட்டகத்தை போல உலகத்திலே காணப்படக்கூடிய வரக்கூடிய அழிவையும் நீயும் நானும் தேறினவனாய் நின்று ஆராய்ந்து பார்க்க வேண்டியது அவசியம். அதுக்கு தான் கர்த்தர் இந்த வேத வசனங்களை உன்னுடைய வாழ்க்கையில் தருகின்றார். இது உன்னுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் தேறின ஒரு மனிதனாய், எந்த துறை என்று சொல்லி அல்ல, எல்லா துறைகளிலும் பாண்டித்தியம் வாய்ந்த ஒரு மனிதனாய் நீயும் நானும் மாற்றப்பட வேண்டியது அவசியம். இயற்பியல் துறையா, மருத்துவ துறையா, அரசியல் துறையா, அல்லது ஆன்மீக துறையா, அல்லது அநேக விதமான இசைத்துறையா, எல்லா துறையிலும் நீயும் நானும் செயற்கரிய காரியங்களை செய்யும்படிக்காகத்தான் வேத வசனம் உன்னையும் என்னையும் தேறின மனிதனாய் உருவாக்க ஆரம்பித்து விடுகிறது. இந்த தேறின வாழ்க்கை உன்னாலும் என்னாலும் இதுவரைக்கும் வாழ முடிந்ததா என்று யோசிச்சு பாருங்க. எத்தனை இன்டர்வியூ போய் நம்ம அட்டன் பண்ணோம், எல்லா இன்டர்வியூல உங்களையும் என்னை வேணாம் சொல்லி நெக்லெக்ட் பண்ணி அனுப்பிவிட்டாங்க. காரணம் என்ன? இதுல உனக்கு இந்த நாங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல முடியல, நாங்க சொல்லக்கூடிய காரியத்துக்கு பேச சொல்ல முடியல. காரணம், எந்த விஷயத்திலும் தேறின ஒரு நிலை உனக்கும் எனக்கும் இல்லை. தேறினவனாய் நீயும் நானும் காணப்பட வேண்டியது அவசியம். இந்த தேறின வாழ்க்கை எப்போ வருது? வேத வசனம் சரியாய் உன் வாழ்க்கையில இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், வேத வசனம் சரியான பிரகாரமாய் சரியான பரிமாணமாய் உனக்குள்ளும் எனக்குள்ளும் இயங்க ஆரம்பிக்கிறது உண்டானால், உன்னையும் என்னையும் அது எல்லா மனிதனுக்கு முன்பதாய் தேறின வாழ்க்கை வாழக்கூடியவனாய் எடுத்து நிறுத்த துவங்க ஆரம்பித்து விடுகிறது. நம்முடைய வாழ்க்கையில் எவைகளை பற்றியும் யாரும் உங்களுக்கு கற்பித்து தர வேண்டிய அவசியம் இல்லை. இந்த காரியத்தினுடைய தாற்பயம் இது, இதனால தான் இந்த ஒரு விஷயம் வந்தது, யாரும் உனக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டாம். நீ 1000 பேருக்கு போதிக்கக்கூடியவனாய் விளங்குகிறதுக்கு காரணம், தேறின வாழ்க்கை வாழ இந்த வசனம் உன்னையும் என்னையும் பயிற்றுவிக்க துவங்க ஆரம்பிக்கிறது. இந்த வசனம் உன் வாழ்க்கையிலே செயல்பட ஆரம்பிக்கிறது உண்டானால், எல்லா விஷயத்தையும் தெளிவாய் நீயும் நானும் புரிந்து கொள்ள முடிகிறது. எல்லா காரியங்களையும் துலாம்பரமாய் அறிந்து அவைகளுக்குரிய தெளிவான தீர்வை உன்னாலும் என்னாலும் சொல்ல முடிகிறது. பார்வோன் யோசேப்பினுடைய ஞானத்தை குறித்து ஆச்சரியப்பட ஆரம்பித்தான். வந்த கனவுகளுக்குரிய விளக்கத்தை யோசேப்பு பேசின மாத்திரத்தில் அந்த மாடுகளை பற்றிதான அவன் கண்ட சொப்பனத்தில் 7 மாடுகள் அவலட்சணமான மாடுகள், 7 மாடுகள் புஷ்டியான மாடுகள், இவைகளை பற்றிதான சொப்பனங்களை பற்றிதான விளக்கங்களை யோசேப்பு பேசின மாத்திரத்தில் யோசேப்பை கண்டு ஆச்சரியம் அடைந்த பார்வோன் சொன்னான், உன்னை போல ஞானமான நான் இதுவரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை. எல்லா காரியங்களையும் தெளிவாக
எல்லா காரியங்களையும் தீர்க்கமாக பேசக்கூடிய உன்னை போலத்த ஞானவான் இந்த எகிப்து நாட்டிலே எங்கும் நான் கண்டதில்லை. ஆகவே நீதான் இந்த தேசத்திலே முதன்மையானவனாய் காணப்பட வேண்டும். இந்த பஞ்ச காலத்திலே காணப்படக்கூடிய எல்லா விதமான விஷயங்களையும் மெய்யாகவே ஜனங்களை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு உன் பொறுப்பு. யோசேப்பு எப்படி ஞானமான சட்டங்களை போட்டார் பாருங்க. எல்லா விதமான காரியங்களையும் தந்ததற்கு காரணம் என்ன? தேறின ஒரு வாழ்க்கை, தேறின ஒரு நிலை, எல்லா விஷயத்திலும் தேறின ஒரு தன்மை உள்ளவனாய் நீயும் நானும் காணப்பட வேண்டும். இந்த தேறின மனிதனை கண்டுதான் பொல்லாத பிசாசு நடுக்கம் கொள்ள ஆரம்பிக்கிறார். எதையும் உணராதிருக்கக்கூடிய மனிதனை சாத்தான் எளிதாக அடித்து வீழ்த்து விடுவான். சாத்தானுடைய தன்மைகளை புரிந்து கொள்ளாதிருக்கக்கூடிய மனிதனை சாத்தான் நிர்மூலமாக்கி விடுகின்றான். எல்லா காரியங்களையும் தெளிவாக புரிந்து கொள்ள ஆரம்பிக்கும் பொழுதுதான் ஞானம் உள்ளவனை கண்டு, உணர்வுள்ளவனை கண்டு, அறிவுள்ளவனை கண்டு, தேறின வாழ்க்கை வாழக்கூடிய மனிதனை கண்டு சாத்தான் நடுக்கம் கொள்ள துவங்க ஆரம்பிக்கிறான். இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய முக்கிய தகுதி என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நம்முடைய வாழ்க்கையினுடைய தகுதி என்ன? எல்லா விஷயத்திலும் தேறின ஒரு அனுபவம், எல்லா காரியங்களையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், எல்லா விஷயங்களையும் தெளிவாக கற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு அனுபவம், இவைகள் உன் வாழ்க்கையிலே காணப்படுகிறது உண்டானால் சாத்தானையும் அவருடைய தன்மைகளையும் எளிதாக நிதானித்து பார்க்க உன்னாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். நான்காவதாக கர்த்தருடைய வேதம் சொல்லக்கூடிய நான்காவது ஒரு தன்மை, கலப்பில்லாத வசனம் உன்னையும் என்னையும் எப்படி உருவாக்குகிறது என்று பாருங்கள். 1 யோவானின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 14வது வசனம் இந்த வார்த்தையை சொல்கிறது. 1 யோவான் 2வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேளுங்கள். பிதாக்களே, ஆதி முதல் இருக்கிறவரை நீங்கள் அறிந்திருக்கிறதினால் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். வாலிபரே, நீங்கள் பலவான்களாய் இருக்கிறதினாலும் தேவனுடைய வசனம் உங்களிலே நிலைத்திருக்கிறதினாலும் நீங்கள் பொல்லாங்கனவனை ஜெயித்ததினாலும் நான் உங்களுக்கு எழுதியிருக்கிறேன். அவர் சொல்லுகின்றார், வாலிபர்களை பார்த்து அவர் பேசுகின்றார். வசனம் உங்கள் வாழ்க்கையில் நிலைத்ததினால் பொல்லாங்கனை எளிதாய் நீங்கள் வீழ்த்த துவங்கினீர்கள். ஒரு வாலிபனுக்கு தான் பிரச்சனை நிறைய வர ஆரம்பிக்கும். ஒரு வயசான ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பிசாசு வர முடியாது, சீக்கிரமாக உள்ள வரமாட்டோம். பிசாசு பொதுவாகவே மரித்து போன ஆவிகள் என்று அழைக்கப்படக்கூடிய பொல்லாத பிசாசுகளுடைய முக்கியமான காரியம் என்ன? அவர்கள் சாகிறதுக்கு முன்பதாக தங்கள் இச்சைகளை தணித்துக்கொள்ள ஏதாச்சும் ஒரு மனுஷனுடைய உடம்பை திடுகிறது வழக்கம். அந்த மனிதன் ஒரு வயது முதிர்ந்த ஒரு மனிதன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அவனை வைத்துக்கொண்டு பிசாசு ஒன்றும் செய்ய முடியாது. வாலிபர்களையும் வாலிப பிள்ளைகளையும் தான் பிசாசு தீர்க்கமாய் தேட துவங்க ஆரம்பித்து விடுகின்றார். இந்த பிசாசுகள் யாரோடு கூட அதிகமாய் போராட துவங்க ஆரம்பிக்கிறது. வாலிபனுடைய வழியில தான் நிறைய குறுக்கீடுகளை சாத்தான் உருவாக்க ஆரம்பித்து விடுகின்றார். அவனுடைய கண்களிலே வரக்கூடிய காட்சிகளிலே, அவன் பேசக்கூடிய நண்பர்களுடைய வார்த்தைகளின் மூலமாக, அவன் பார்க்கக்கூடிய அநேகம் விதமான விஷயங்களை தாங்கள் அனுபவிக்க வேண்டும் என்கிற மனதின் நிமித்தமாக எல்லா காரியங்களையும் உடைமைகளையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சையும் விருப்பமும் காணப்பட ஆரம்பிக்கிறதுனாலே இந்த வாலிபனை குறிவைத்து சாத்தான் அநேகம் விதமான கண்ணிகளை உருவாக்க துவங்க ஆரம்பிக்கின்றான். யோசேப்பு தன்னுடைய வாலிப பிராயத்தில் தான் ஆண்டவராகிய தேவனுடைய நாமத்தினாலே எகிப்து தேசத்திலே விற்கப்பட்டார். ஆனாலும் கூட அவன் தன்னுடைய வாலிப வயதிலே தவறி நடந்து போகும் படிக்கான சூழ்நிலைகளை சாத்தான் உருவாக்குகின்றான். எஜமானுடைய மனைவி அவனை மெய்யாகவே அசிங்கமான நிலையோடு கூட பார்க்கக்கூடிய தன்மைகளை உருவாக்கினது யார்? இந்த பொல்லாத பிசாசு. வாலிபனை பாவ வழிகளிலே தூண்டுகிறது உண்டானால் எளிதாய் அவன் வீழ்ந்து போய் விடுவான். வாலிபனை தட்டி வீழ்த்துகிறது ஈஸி. ஏன்னா அவங்களுக்கு ஞானம் இருக்காது, அறிவு இருக்காது, எல்லா விதமான அனுபவ உணர்வு அவங்களுடைய வாழ்க்கையில் இருக்காது. வாலிபனை எளிதாக தட்டி வீழ்த்த முடியும். ஆனால் கர்த்தர் சொல்லுகின்றார், வசனம் அவனிலே நிலைத்திருக்கிறது உண்டானால் எத்தனை பிசாசு வரட்டும் அவனுக்கு அனுபவம் இல்லாமல் போகலாம். அவனுக்கு எல்லா விதமான காரியங்களை புரிந்து கொள்ள முடியாத மனப்பக்குவம் இல்லாத ஒரு மனுஷனா இருக்கலாம். ஆனால் வசனம் இருந்தால் போதும், அவன் பொல்லாங்கனை ஜெயித்து விடுவான். எப்படி சொல்றாரு பாருங்க. பொல்லாங்கனை ஜெயிக்க என்ன ஒரு வழி? வசனம் என் வாழ்க்கையிலே நிலையாய் காணப்பட வேண்டும். நமக்கும் உங்களுக்கும் எனக்கும் எதிராக வரக்கூடிய சாத்தானின் ஆயுதங்களை மேற்கொள்ள, சாத்தானின் கிரியைகளை அதமாக்க, சாத்தானின் ராஜ்யங்களை தகர்ந்து ஒழிய பண்ண ஒரே ஒரு மார்க்கத்தை கர்த்தர் நமக்கு சொல்லுகின்றார். ஆண்டவருடைய வசனம் உன் வாழ்க்கையிலே நிலையாய் நிற்க வேண்டியது அவசியம். இந்த வசனம் உன்னுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் எதிராய் வரக்கூடிய சாத்தானை கண்டும் காணாதவனாய் நீ மெய்யாகவே விட்டு ஒதுங்கி போக மாட்டாய். அவன் மாட்டுக்கு அவன் வழியில போறான், நான் என்னுடைய வழியில போறேன், பார்த்துட்டு பேசாம இருக்க மாட்டேன்.
ஒரு சாத்தான் நமக்கு முன்பதாக வருகிறது உண்டானால், எங்கோ ஒரு மனிதரை வஞ்சிக்கும்படி போகக்கூடிய பிசாசை நான் ஏன் தடுத்து நிறுத்த வேண்டியது அவசியம்? அவன் என்னை தொடும்படிக்காய் வரல, என்னுடைய காரியங்களை அழிக்கும்படிக்காய் வரல, எவனையோ அழிக்கும்படிக்காய் போகிறான் பிசாசு என்று சொல்லி நீயும் நாம் மெய்யாகவே அமர்ந்திருக்க மாட்டோம். சாத்தான் யாரை அழிக்கும்படிக்கு போனாலும் அவன் உனக்கும் எனக்கும் ஜென்ம விரோதி என்கின்ற தன்மை வசனத்தின் மூலம் உருவாக்கப்படுகிறதுனாலே சாத்தானை ஜெயிக்கக்கூடிய ஜெயம் வாய்ந்த வல்லமை பெற்றவனாய் இந்த வசனம் உன்னையும் என்னையும் உருவாக்க ஆரம்பிக்கிறது. வசனம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே எல்லா காரியங்களையும் சாதிக்கக்கூடிய வலிமை பெற்றது. கிரியைகளை செய்யக்கூடிய வசனம், செயல்படாத வசனமுடைய வாழ்க்கையிலே விதைக்கப்படுகிறது உண்டானால், உதாரணமாக நான் இப்போ பேசக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்கக்கூடிய நீங்க இந்த வசனங்களை கேட்கிறீங்க, வசனத்தை எழுதி வைக்கிறீங்க. ஆனால் இந்த வசனம் செயல்படாமல் மாம்சத்தினால் அழுத்தப்படுகிறது உண்டானால், கேட்டு இந்த வசனத்தினால் பிரயோஜனம் ஒன்றும் இல்லை. சாத்தான் உன்னை எளிதாக ஜெயிச்சிருவான். சாத்தான் ஜெயிக்க விடாமல் சாத்தானை நீ ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த வசனம் கலப்பற்றதாய் மாம்சத்தினால் அடக்கி ஆளப்படாததாய் காணப்பட வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய தன்மைகளிலே சாரமுள்ளதாய் உருவாக்கப்பட வேண்டியது அவசியம். ஆவிக்குரிய நிலைகளிலே இந்த வசனம் எழும்ப வேண்டியது அவசியம். இப்படிப்பட்ட காரியம் உனக்குள்ளும் எனக்குள்ளும் உருவாக்கப்பட துவங்க ஆரம்பித்தால் மட்டும்தான் கர்த்தருடைய வேத வசனங்களுக்குரிய எல்லா விதமான நிலைகளை நீங்களும் நானும் நிறைவாக்கி முடிக்க முடியும் என்று ஆண்டவருடைய வேதம் நமக்கு சொல்ல ஆரம்பிக்கிறது. நம்முடைய வாழ்க்கையில கூட நிறைய பிரசங்கங்களை நாம் கற்றுக்கொள்ள நேர்ந்தது, நிறைய காரியங்களை நாம் அறிந்து கொள்ள முடிந்தது, நிறைய விளக்கங்களை நாம் தெளிவான விதத்திலே நாம் கற்றுக்கொள்ள ஆரம்பித்தோம். என்றாலும் கற்றுக்கொள்ளுத வசனங்கள் கிரியைகளை நடப்பிக்க முடியாமல் முடங்கி போனதற்கு என்ன காரணம்? நல்லா தான் கேட்டீங்க பிரசங்கத்தை, நல்லா தான் குறிப்புகள் யாவற்றையும் எழுதி வச்சுக்கிட்டீங்க, எல்லா விதமான காரியங்களையும் ஆழமாய் விளங்கிக் கொள்ளக்கூடிய நீங்கள் ஏன் இந்த வசனங்கள் சார்ந்த வாழ்க்கை வாழ முடியாமல் தவிக்க ஆரம்பிக்கிறீங்க? ஒரே ஒரு காரணம், இந்த வசனத்தை மாம்ச கலப்புகளினால் சாத்தான் கலப்பான வசனமாய் உருவாக்க ஆரம்பிச்சிட்டான். வசனமாக இருக்கிறது உண்டானால் அது வீரியம் பெற்றதாக எழும்புகிறதை பார்ப்பாய். வசனமாக காணப்படுகிறது உண்டானால் அது வல்லமை உள்ளதாக எழும்புகிறதை பார்ப்பாய். வசனம் ஆண்டவராக தேவனுடைய சமூகத்திலிருந்து வந்ததை போல அப்படியே கடந்து இருக்கிறது உண்டானால் அதற்கேற்ற விளைச்சல்கள் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் தீவிரமாய் வருகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். ஆனால் வசனத்தில் எங்காகிலும் கலப்புகள் வருகிறது உண்டானால், மாம்சமோ உலக கவலையோ ஏதாகிலும் கலப்புகள் வருகிறது உண்டானால் இந்த வசனம் பலவீனப்பட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த வசனம் கிரியைகளை நடப்பிக்காமல் அப்படியே விழக்கூடிய ஒரு காரியமாக இருக்க ஆரம்பிச்சிடும். வசனங்களுக்கு உரிய செயல்பாடுகளை உன்னாலும் என்னாலும் விளங்கிக் கொள்ள முடிகிறது இல்லை. அநேகம் விதமான காரியங்களை பற்றி நான் உங்களோடு கூட பேசிக்கொண்டு வந்தேன். வசனம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே வருகிறது உண்டானால் என்னென்ன விதமான தன்மைகளை உருவாக்குகிறது, நிறைய விஷயத்தை பார்த்துட்டு வந்தோம். ஆனாலும் கூட இந்த வசனத்திற்கு ஏற்ற மகிமை நம் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் வராமல் இருக்கிறதற்கு என்ன காரணம்? வசனத்தினுடைய காரியங்களை ஆழமாய் புரிந்து கொள்ள ஆரம்பித்தாலும், தேவன் மற்றவர்களுக்கு சொல்லிக்கொள்ளாத காரியங்களை உங்களோடு கூட தெளிவாய் உட்கார்ந்து பேச ஆரம்பித்தாலும், ஆண்டவராகிய தேவனே நேரடியாய் வந்து காரியங்களை வெளிப்படுத்த துவங்க ஆரம்பித்தாலும், ஏன் உன்னாலும் என்னாலும் எழும்பி நின்று கிரியைகளை நடப்பிக்க முடியல? வரக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு நீதான் என்கிற ஒரு வார்த்தையை பற்றி பேசினாலும் ஏன் உன் ஸ்தானத்தை விட்டு உன்னாலும் என்னாலும் எழும்ப முடியவில்லை? காரணம், வசனம் செயலிழந்து போய்விட்டது. எதனால் செயலிழந்து போய்விட்டது? வசனத்திலே கலப்புகள் உள்ளே வந்துருச்சு. ஏதோ மாம்சமோ, ஏதோ உலகமோ, ஏதோ உலகத்திற்கு அடுத்த காரியங்களோ வசனத்திலே மெய்யாகவே கலக்க ஆரம்பித்ததினாலே அதனுடைய மும்முரங்கள் எல்லாம் அடக்கப்பட்டு போக ஆரம்பிக்கிறதை கண்கூடாய் பார்க்க துவங்க ஆரம்பிக்கிறோம். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, வசனம் உன் வாழ்க்கையிலே மகா பெரிய வல்லமை உள்ளதாய் எழும்ப துவங்கினால் மட்டும்தான் இந்த உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்க உன்னாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் சொல்லுகின்றார், நீ காரியங்களை சாதிக்கும்படி உருவாக்கப்பட்டவன். காரியங்களை கண்டு அச்சமடையும்படியாக உன்னையும் என்னையும் கர்த்தர் உருவாக்கல. எல்லா காரியங்களையும் ஜெயிக்கும்படியாக தேவன் உன்னையும் என்னையும் உருவாக்கினார். எல்லா காரியங்களையும் மேற்கொள்ள கர்த்தர் உன்னையும் என்னையும் ஏற்படுத்தினார். ஆனால் இந்த உலகத்திலே எல்லா விதமான மக்களைப் போல நீயும் நானும் முழங்கி கிடக்கிறதின் காரணம் கலப்புள்ள வசனம். அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் சொல்லுகின்றார், கலப்பற்ற வசனங்கள் தான் எங்கள் வாழ்க்கையின் தகுதி. வசனங்களிலே காணப்படக்கூடிய கலப்புகளை தொலைத்து போடுகின்றோம். வசனமாக எங்கள் வாழ்க்கையிலே எழும்ப ஆரம்பிக்கிறதுனால தான் இந்த வைராகியத்தோடும் மும்மரத்தோடும் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எழும்பி நின்று ஓட துவங்க ஆரம்பிக்கிறோம். எங்கள் ஓட்டங்களை தடுத்து நிறுத்த எத்தனை சாத்தானுடைய ஆயுதங்கள் வந்தாலும் சாத்தான் தான் தோற்று போவானே தவிர நாங்கள் ஒரு நாளும் தோற்கடிக்கப்படுகிறதில்லை. காரணம், உயிருள்ள வசனம் இன்றைக்கும் உயிரோடு கூட காணப்பட துவங்க ஆரம்பிக்கிறது.
கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, உயிருள்ள வசனம் உனக்குள்ளும் உயிர் பெற்று எழும்ப ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னையும் என்னையும் அந்த வசனம் வெறுமனே இருக்க அனுமதிக்கிறதே இல்லை. இந்த வசனம் சார்ந்த வாழ்க்கையிலே நீங்களும் நானும் கடந்து போக ஆரம்பிக்கிறது உண்டானால் உன்னை அது எல்லா இடங்களிலும் உயர பண்ணக்கூடியதாய், சகல உணர்வுகளை உன் வாழ்க்கையிலே தரக்கூடிய வல்லமை பெற்றதாய் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இந்த சத்திய வசனம் உருவாக்குகிறதை பார்க்க முடியும். கடைசி கால கிறிஸ்தவனுக்கு என்ன தகுதியை கர்த்தர் எதிர்பார்க்கின்றார்? நீங்களும் நானும் எந்த விஷயத்தில் தகுதி வாய்ந்தவர்களாய் காண்பிக்கப்பட வேண்டியது அவசியம். கர்த்தர் சொல்லுகின்றார், கலப்பில்லாத வசனங்களிலே கலப்பில்லாத ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. எந்த கலப்புகள் உன் வாழ்க்கையிலே காணப்பட துவங்கினாலும் அந்த கலப்புகளை விட்டு ஓய்ந்திருக்கக்கூடிய நிலைகளிலே நீங்களும் நானும் கடந்து போனால்தான் கடைசி கால கிறிஸ்தவ வாழ்க்கையிலே வெற்றிகளை தாண்டி ஆண்டவருடைய மகிமையான காரியங்களை செயல்படுத்த உங்களாலும் என்னாலும் ஆகும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, கேட்கக்கூடியவனாய் மட்டுமல்ல, நீயும் நானும் எழும்ப வேண்டும், கிரியைகளை நடப்பிக்க வேண்டும். ஆண்டவராகிய தேவனுடைய சித்தம் உன் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் உருவாக்கப்படுகிறது உண்டானால் இந்த தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உன்னாலும் என்னாலும் ஆகும். உன்னை கொண்டுதான் கர்த்தர் பெரிய காரியங்களை உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். உன்னை கொண்டுதான் சகல காரியங்களை நிர்மூலப்படுத்த போகிறேன் என்று சொல்லுகின்றார். உன்னை கொண்டுதான் இந்த உலகத்திலே பெரிய ஒரு மாற்றத்தை நான் உருவாக்கப் போகிறேன் என்று சொல்லுகின்றார். கேட்கும் கர்த்தருடைய பிள்ளையே, இன்றைக்கு நீ உன்னுடைய வாழ்க்கையை ஒப்புக் கொடுத்து கிரியைகள் நடப்பிக்காது இருக்கக்கூடிய அல்லது கலப்பு நிறைந்த வசனங்களாய் காணப்படக்கூடிய வசனங்கள் செயல்படுத்தப்படும்படிக்காய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிக்கிறது உண்டானால் உன்னையும் என்னையும் அது வல்லமையாக உருவாக்கி கொண்டு வருகிறதை கண்கூடாய் பார்க்க முடியும். தலைகளை தாழ்த்தி கண்களை மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவராகிய கர்த்தாவே, சொல்லப்பட்ட இந்த பரிசுத்தமுள்ள வேத எழுத்துக்களுக்காக நன்றி. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையிலே கலப்பில்லாத வசனம் எத்தனை மகிமையான காரியங்களை தோற்றுவிக்கிறது என்கிறதை பற்றி கண்கூடாய் நாங்கள் கண்டுகொண்டு வந்தோம். எங்களை பிரகாசிக்க செய்ய, பொல்லாங்கனை ஜெயிக்க செய்ய, சிந்தனைகளிலே தூய்மையான காரியங்களை உருவாக்க, தேறின நிலைகளை நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள இந்த வசனங்கள் எங்கள் வாழ்க்கையிலே வரக்கூடிய வசனங்கள் எங்கள் ஜீவங்களிலே கிரியைகளை நடப்பிக்கிறதாக கண்கூடா நாங்கள் கர்த்தாவை நாங்கள் கண்டு கொண்டோமே. ஆனால் அந்த வசனங்கள் செயல்பட விடாத அளவிற்காக அநேகம் மாம்ச கலப்புகளை, உலக கவலைகளாகிய கலப்புகளை, தேவையற்ற நினைவுகளாகிய கலப்புகளை, பாவமாகிய கலப்புகளை சாத்தான் மெய்யாகவே உருவாக்கி இந்த வசனங்களை செயலெடுக்க பண்ணிக்கொண்டு வருகிறதை இந்த நாளிலே கர்த்தராக தேவன் உணரப்பட்டதற்காக கோடானு கோடி நன்றி. தகுதியில்லாத, செயல்பட விடாத எல்லா விதமான நிலைகளை தாண்டி தகுதியுள்ள கிறிஸ்தவனாய் நாங்கள் எங்கள் வாழ்க்கையிலே எழும்பி நிற்க, எங்கள் வசனங்களை சாரமுள்ளதாய் உருவாக்க இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தருடைய கரம் பயன்படுத்த வேண்டும் என்று நாமத்தினால் நான் ஜெபிக்கிறேன். பொல்லாத பிசாசை உன்னை மேற்கொள்ளவும், வசனத்தை சாரமுள்ளதாய் உருவாக்கி சாத்தானுடைய உச்சன் தலையை உடைய பண்ணவும் ஒரு கூட்டம் ஜனங்களை கர்த்தராக தேவன் இந்த வார்த்தைகளின் மூலம் எழும்ப பண்ணுகிறதற்காய் நன்றி ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்டும்படி பிள்ளைகள் யாராயிருந்தாலும் சரி, இவர்கள் வாழ்க்கையிலே மகா பெரிய மகிமையை கர்த்தருடைய கரம் உருவாக்கி செயற்கரிய காரியங்களை சாதிக்கும் பிள்ளைகளாய் கர்த்தர் எழும்பி பிரகாசிக்க செய்ய போகிறதற்காய் நன்றி. தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். கற்று நிச்சயித்துக் கொண்ட வசனங்களிலே நிலையாய் நின்று நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தர வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்ளுகிறோம் எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இந்த வார்த்தைகளை கேட்ட நீங்கள் யாராயிருந்தாலும் சரி, கலப்பில்லாத வசனங்களோடு கூட உங்கள் வாழ்க்கையை வாழ துவங்குகிறது உண்டானால், இந்த வசனங்கள் கிரியைகளை நடப்பிக்கிறது உண்டானால் உலகத்திலே பெரிய காரியங்களை சாதிக்க உங்களாலும் என்னாலும் ஆகும். கர்த்தர் இதோ சீக்கிரமாய் வருகிறார். மாரநாதா.